கோவையில் ஓடும் ரயிலில் சிக்கி யானைகள் பலியாவதை தடுப்பதற்கு வனத்துறையினரும் ரயில்வே துறையினரும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். முதற்கட்ட சோதனையாக ரயில்வே தண்டவாளத்தை யானைகள் எளிதாக கடப்பதற்கு சரிவு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மார்ட்டின் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். கேரள மாநிலத்திலிருந்து கோவை நோக்கி செல்லக்கூடிய ரயில் தண்டவாளம் லயன் பி இந்த தண்டவாளத்தில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடர்ச்சியாக 3 யானைகள் ரயிலில் அடிபட்டு பலியாயின. இதனை தவிர்ப்பதற்காக ரயில்வே துறையும் தமிழக வனத்துறையும் இணைந்து ஒரு திட்டத்தை வகுத்தனர். அதாவது இந்த மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு யானைகள் இந்த லைன் பி என்று சொல்லக்கூடிய ரயில் தண்டவாளத்தை கடந்துதான் இங்கே இருக்கக்கூடிய ஓடைக்கு சென்று தண்ணீர் குடிப்பது வழக்கம். ஆனால் கிட்டத்தட்ட இந்த ரயில் தண்டவாளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சமதள பகுதியானது 30 அடிக்கும் அதிகமான ஆழத்தில் இருக்கிறது. இதனால் ரயில் வரும் சமயத்திலே கூட்டமாக வரக்கூடிய காட்டு யானைகள் ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் ரயில் தண்டவாளத்தை கடக்கும். ஆனால் ரயில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய நேரத்தில் இந்த ஒன்றன் பின் ஒன்றாக யானைகள் வரக்கூடிய சூழலிலே திடீரென ரயிலை நிறுத்த முடியாத சூழல் ஏற்படும். இதனால் தான் இந்த விபத்துகள் ஏற்பட்டு யானை பலியாவதாக ஆய்வில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தான் தமிழக வனத்துறை இந்த ரயில் தண்டவாளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த யானைகள் கடக்கும் பகுதி என்று கண்டறியப்பட்டுள்ள இடத்திலே சருகலாக அதை மிகவும் சராசரியாக ஸ்லோப் போல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் யானைகள் இந்த பள்ளத்தில் இருந்து எழுந்து இந்த தண்டவாளத்தை கடப்பதற்கான கால நேரம் குறையும். இதனால் விபத்து தவிர்க்கப்படும் என தமிழக வனத்துறை நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த திட்டம் வெற்றிகரமாக அந்த யானைகள் கடந்து சென்று பாதுகாப்பாக செல்லும் பட்சத்திலே இதே போல தண்டவாளம் 3 கிலோமீட்டர்கள் வனப்பகுதியிலே தண்டவாளம் செல்கிறது. அந்த அனைத்து இடங்களிலுமே இது போன்ற ரேம்ப் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி யானைகளை பாதுகாக்க முடியும் என்று வனத்துறையினர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் ஜே மார்ட்டின்.